ஹலோ ப்ரோக்ராமர்ஸ், வெல்கம் டு நகுல் கோட்ஸ். இந்த வீடியோவில் பேசிக்கான 5 ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ இண்டஸ்ட்ரியல் லெவல் ப்ராப்ளம்ஸ் போடுறோன்னு சொல்லிட்டு பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் தான் போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பேசிக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தோடனே நான் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ப்ரோக்ராம் பற்றி சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு அது எதுவுமே புரியாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், find cube. find square. find square வேற ஒன்றும் இல்லை, இதில் படிச்சிருப்போம் 2 power 2. இந்த 2 அப்படின்னு வருது இல்லையா, பவர் 2 அப்படிங்கிறத நம்ம ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். a ஈக்குவல்ஸ் டு, ஸோ அதுக்கு நான் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். a ஈக்குவல்ஸ் டு a ஸ்டார் a ஈக்குவல்ஸ் டு இன்புட்னு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இன்புட் இன்புட் ஆக்சுவலி இன்புட் வந்து நமக்கு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்கும். ஸோ அதை நம்ம இன்ட் வாங்கி அதை நம்ம இன்ட் கன்ஸ்ட்ரக்டர் மூலியமா நம்ம மாற்றோம். ஓகே, என்டர். ஸ்பெல்லிங் எல்லாம் வந்துச்சுன்னா கண்டுக்கூடாது. என்டர் த நம்பர். ஓகேங்களா? enter the number. ஓகேங்களா? அடுத்து பிங்கிற ஒரு எஸ்கியூ, ஸ்கொயர்னு ஒரு எஸ்கியூ ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஏ ஸ்டார் ஏ அப்படிங்கிறத அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து என்கிட்ட அந்த நம்பர் கேட்குது. நான் இப்போ 6ன்னு கொடுக்குறேன். ஓகே, என்னாச்சு? சரி, நான் பிரிண்ட் ஏவை கொடுக்கணும், பிரிண்ட் ஸ்கொயரை கொடுக்கணும். எஸ்கியூ ஸ்கொயர் வேல்யூ தான் நம்ம பிரிண்ட் பண்ண. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ 6ன்னு கொடுக்குறேன். எனக்கு 36ங்கிற வேல்யூ வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஓகே, சிஎல்எஸ் கொடுத்துக்கணும். ஓகே, இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். என் நம்பர் கேட்குது, 5ன்னு கொடுக்குறேன். எனக்கு 25ன்னு கிடைச்சிச்சு. மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். நான் 100 கொடுக்குறேன். எனக்கு 1000 சாரி 10,000ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் நம்ம கரெக்டாக ஸ்கொயர் வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணுது. இன்னொன்று, மேத் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதுல வந்து நமக்கு ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டாவே இருக்கும். இம்போர்ட் மேத். இப்போ பிரிண்ட்டுக்குள்ள மேத் டாட் எஸ்கியூஆர் சரி ஸ்கொயர் ரூட் மல்டிப்ளை அப்படின்னு ஒரு இது இருக்கும். மேத்ல பவ் அப்படின்னு ஒரு இது இருக்கு. பவ் அப்படின்னா பவர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுல வந்து ஏ அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணிட்டு, அதுக்கு நமக்கு எத்தனை பவர் வேணும் அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குரிய பவர் கொடுத்துரும். ஓகேங்களா? இங்க 5ன்னு கொடுத்தாலும் எனக்கு 5 டைம் மல்டிப்ளை ஆகி எனக்கு பிரிண்ட் ஆகும். 6ன்னு கொடுத்தாலும் 6 டைம் மல்டிப்ளை ஆகி எனக்கு பிரிண்ட் ஆகும். நம்ம ஸ்கொயர் மட்டும் கொடுக்கறதுனால இங்க நான் 2ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஏ அப்படிங்கிற வேல்யூவை நான் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஏ ஈக்குவல்ஸ் டு இன்புட் வேண்டாம், ஒரு ரேண்டமா 5ன்னு கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு 25 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்களா? 25ன்னு பிரிண்ட் ஆகும். ஏன் இந்த டெசிமல்ல பிரிண்ட் ஆகுதுன்னா, இந்த பவர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஃப்ளோட்டை தான் ரிட்டர்ன் பண்ணும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, ஃப்ளோட் ரிட்டர்ன் அப்படின்ட்டு. இப்போ நான் இந்த பிரிண்ட்டுக்கு மேலே கொடுக்குறேன். இது வந்து நன்னு, அதாவது எம்டியா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எதுவுமே நம்ம கொடுக்கல அப்படின்னா நமக்கு நன்னுன்னு பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்களா? எம்டியா பிரிண்ட் ஆகுது. அது காரணம் வந்து அந்த இடத்துல நன்னு அப்படிங்கிற அந்த வேல்யூ இருக்கு. அதாவது பிரிண்ட்ல நாம எம்டியா கொடுத்தோம் அப்படின்னா அது நன்னுங்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். ஓகே, அடுத்து வந்து
டபுள் பவர், அதாவது பவர் அப்படிங்கிறது இது இல்லாமையே டபுள் ஸ்டார் போட்டு நம்ம யூஸ் பண்றதும் இருக்கு இல்லையா. ஸோ ஏ டபுள் ஸ்டார் 2ன்னு கொடுத்தோம்னாலும் இதுவும் ஸ்கொயர் தான் மீன் பண்ணும். நான் ரன் பண்றேன், எனக்கு கரெக்டா 25ங்கிற வேல்யூ வந்துருச்சு. ஓகேங்களா, இவ்வளவுதான் ஸ்கொயர். அடுத்து வந்து கியூப். கியூபும் சேம் தான், ஸ்டார் 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 தான், சேம் இதே ஸ்கொயரோட பேசிக் தான் கியூபுக்கும் இருக்கும். ஸோ நீங்களே அதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து கால்குலேட் ஏரியா. கால்குலேட் ஏரியா, கால்குலேட் ஏரியானா அதுல வந்து ரெக்டாங்கிள், இதுல வந்து ரெக்டாங்கிள், ஸ்கொயர் அண்ட் சர்க்கிள் இது மூணுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெக்டாங்கிளை பார்ப்போம். ரெக்டாங்கிள் அப்படின்னா லென்த் இன்டு வித், சாரி லென்த் இன்டு ஹைட் இன்டு வித்துன்னு சொல்லுவாங்க. ஹைட் இன்டு வித் தான் நமக்கு வந்து ஏரியா. ஸோ நான் இங்க ஃபார்முலா போடுறேன். ரெக்ட் ஏரியா ஈக்குவல்ஸ் டு HEI height into width WIDT width. ஓகேங்களா, ரெக்டாங்கிளோட ஏரியாங்கிறது ஹைட் இன்டு வித். ஓகே, இப்போ நான் வந்து ஹைட்டுக்கு ஒரு வேல்யூ வாங்கிக்கிறேன். GHT HEI GHT ஈக்குவல்ஸ் நானே ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 5. ஹைட் வந்து 5. வித் WIDTH வித் வந்து ஒரு 6ன்னு கொடுத்துட்றேன். இப்போ பிரிண்ட் இந்த ஹைட்டையும் வித்தையும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு வந்து ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து கிடைச்சிடும். ஓகே, ஸ்டார் வித் நான் ரன் பண்றேன், எனக்கு 30ன்னு கிடைச்சிருச்சு. அதாவது 5 ஹைட்டு 6 வித்து கொண்ட ரெக்டாங்கிளோட ஏரியா 30 சென்டிமீட்டர் இருந்தால் சென்டிமீட்டர், மீட்டர் இருந்தால் மீட்டர், மில்லிமீட்டர் இருந்தால் மில்லிமீட்டர், ஏதாவது ஒரு கன்சிஸ்டன் நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம கன்சிஸ்டன் கொடுப்போம். இப்போ நான் சிஎம் சென்டிமீட்டர்னு கொடுக்குறேன், சென்டிமீட்டர். இப்போ எனக்கு பிரிண்ட் ஆகும்போது 30 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் எனக்கு பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. ஓகே, இவ்வளோதான் ரெக்டாங்கிளோட வித்து. ட்ரையாங்கிளோட ஸ்கொயரோட வித்து வந்து ஏ இன்டு ஏ ஸ்கொயர்டு, அதாவது ஸ்கொயர் அப்படிங்கிறோட வேல்யூ வந்து ஹைட்டும் வித்தும் சேமாக தான் இருக்கும். அதனால ஏ இன்டு ஏ தான் அதோட வேல்யூ. ஓகேங்களா, இப்போ வந்து நான் வந்து ஒரு இது சொல்றேன், எஸ்கியூஆர் ஸ்கொயர், SQRE ஸ்கொயர் ஏரியா அப்படின்னு ஒரு ஏரியா அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு சரி ஸ்கொயர் சைஸ்ன்னு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணேன். சைஸ் ஈக்குவல்ஸ் டு 5ன்னு கொடுத்துட்றேன். அதாவது ஹைட்டும் 5 தான், வித்தும் 5 தான். நான் பிரிண்ட் ஸ்கொயர் சைஸ் ஸ்டார் 5ன்னு கொடுத்தேன்னா, சரி 2ன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த 25, அதாவது 5 ஹைட்டு வித்து கொண்ட ஒரு ஸ்கொயருடைய ஏரியா 25 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் கொடுத்துப்போம், சிஎம் சென்டிமீட்டர். ஓகேங்களா, சென்டிமீட்டர். ஓகே, சிஎல்எஸ் கொடுத்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான் ஸ்கொயரோட ஏரியா வேல்யூ. இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கிறது எதுன்னா சர்க்கிள் தான். ஏன்னா அதோட ஃபார்முலா தான் வித்தியாசமா இருக்கும். பை ஆர் ஸ்கொயர்டு. பை அப்படிங்கிறது வந்து இங்க எதுவும் கிடையாது அப்படிங்கிறதுனால, சரி பை கீபோர்ட்ல கிடையாது அப்படிங்கிறதுனால நான் பையன்னே கொடுத்துக்கிறேன். சர்க்கிள் ஏரியா இன்னொரு
வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல்ஸ் டு பை, அதாவது நான் ஃபார்முலா அப்படியே டைரக்டா போடுறேன். பை இன்டு ஆர் இங்க பிராக்கெட் பண்ணோம். ஏன் அப்படின்னா ஆர் இன்டு 2 பை ஆர் ஸ்கொயர்டு. ஓகேங்களா? பை இன்டு ஆர் ஸ்கொயர்டு. ஓகேங்களா? பை ஆர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் சர்க்கிளோட ஏரியா வேல்யூ. இதுக்கு முன்னாடி பைக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம். பைக்கு வேல்யூ கொடுக்க முடியும், ஏன்னா பையோட வேல்யூ ஃபிக்ஸ்டு, அதாவது 3.114 தான் பையோட வேல்யூ ஃபிக்ஸ்டு. ஸோ ஆர் வந்து நம்ம என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஆர் ஈக்குவல்ஸ் டு நான் 5ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் பிரிண்ட் சர்க்கிள் ஏரியான்னு கொடுக்குறேன். பிரிண்ட் சர்க்கிள் ஏரியா அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு வந்து வேல்யூ கரெக்டாக வந்துருச்சு. அதாவது 25 ஸ்கொயர் பண்ணி 3 அதாவது 6 ஸ்கொயர் பண்ணி 3.14 அப்படிங்கிற அந்த வேல்யூ கூட பெருக்கி நமக்கு 78.5ங்கிற வேல்யூ கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இதுதான் இந்த சர்க்கிளோட ஏரியா. சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறது இவ்வளோதான். ப்ரோ எதுக்கு ப்ரோ இந்த இதுல இருந்து போயிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி நீங்க இண்டஸ்ட்ரியல் லெவல் நடத்தணும்னா இது நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டா, இண்டஸ்ட்ரியல் லெவலுக்கு இது உங்களுக்கு தேவை கிடையாது. ஆனா நம்ம ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணும்போது பையோட வேல்யூ என்ன, ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது, கியூப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாலும் நமக்கு தேவைப்படும். தேவைப்படாது அப்படின்னாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இல்லையா? ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்து வந்து ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ். ஆக்சுவலி இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் நீங்களாம் வெதர் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இது தேவைப்படும். கம்பல்சரி இது உங்களுக்கு தேவைப்படும். ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான். ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ்க்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ்க்கு வந்து ஃபாரன்ஹீட்ல நம்ம செல்சியஸ் தான் மாற்றணும் அப்படின்னா சி ஈக்குவல்ஸ் டு, அதாவது சி அப்படின்னா இங்க செல்சியஸ், சி ஈக்குவல்ஸ் டு பிராக்கெட் எஃப் மைனஸ் 32 எஃப் மைனஸ் 32 ஸ்டார் 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 5 divided by 9. ஓகேங்களா? 5 divided by 9. இதுக்கும் நம்ம பிராக்கெட் கொடுத்துக்கலாம். ஏன்னா போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி அது எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா நமக்கு தப்பா வேல்யூ வரும். ஓகேங்களா? அதான் நான் பிராக்கெட் கொடுத்துக்கிறேன். இப்போ எஃப் அப்படிங்கிற வேல்யூ இல்லைன்னு காட்டுது. நான் வந்து ஃபாரன்ஹீட் வேல்யூ கொடுத்துறேன். எஃப் ஈக்குவல்ஸ் எஃப்னா ஃபாரன்ஹீட் வந்து ஒரு 35 கொடுக்குறோம். 35 டிகிரி எல்லாம் வராது அப்படின்னாலும் நான் ஃபாரன்ஹீட் 35 கொடுக்குறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணல. பிரிண்ட் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இந்த பிரிண்ட் பண்றது ஈஸி தான். ஆனா இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு இதை பண்ணி காட்டுறேன். built-in ஃபங்க்ஷன். பிரிண்ட் கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? நான் சி அப்படின்னு கொடுத்தேன்னா பார்த்தீங்களா எனக்கு 1. சம் வேல்யூ வந்து வந்திருக்கு. ஸோ வந்து நான் இதை இன்ட்டுன்னு மாற்றிக்கிறேன். இன்ட் வேணாம், ஃப்ளோட்டுன்னு மாற்றிக்கிறேன். ஃப்ளோட் எஃப்எல்ஓ ஃப்ளோட் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நான் இந்த வேல்யூ பாஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளோட் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு சம் வேல்யூ ரெடியூஸ் ஆகி வரும். அதாவது 2 டிஜிட் 3 டிஜிட் தான் வரும் எனக்கு. ஃபுல்லாக அலோவ் பண்ணிடும். ஓகே, அது என்னன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸஸ் சொல்கிறேன். ஓகே, அடுத்து வந்து செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் அவ்வளோதான். செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். இப்போ செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் வந்து அதுவும் சேம், இப்போ ப்ரீவியஸ் இந்த இதில் போட்ட மாதிரி தான் அதுவும் சேமாக தான் இருக்கும். பட் ஃபார்முலா மட்டும் மாறும். ஓகேவா? செல்சியஸ் ஈக்குவல்ஸ் டு
நான் 2 கொடுத்துக்கிறேன், செல்சியஸ் 2 கொடுக்குறேன். ஃபாரன்ஹீட்டுக்கு வந்து F equals to செல்சியஸ் பதிலா C into 9 ஏமா தம்பி நான் தானே வீடியோ கால் போடுறேன். ஓ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. ஏன்பா ஓகே சி ஸ்டார் 9 சிய 9ஆல பெருக்கி இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து 5ஆல வகுக்கணும். டிவைடு 5ஆல வகுத்து இது மொத்த டேர்மையும் பிளஸ் பண்ணணும். 32ஆல பிளஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபாரன்ஹீட் கிடைச்சிடும். பிளஸ் 32 பிளஸ் 32. நான் வந்து ஃபாரன்ஹீட்டை பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் F பிரிண்ட் Fன்னு கொடுத்தோம்னா எனக்கு கரெக்டா ஃபாரன்ஹீட் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இவ்வளோதான் பேசிக் ப்ராப்ளம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போதான் இதுக்கு மேல போடுற ப்ராப்ளம் சால்விங் சீரீஸ் அவங்களால பார்க்க முடியும்.